அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. நமக்கு இப்போ 2.5 ஏக்கர் அறுவடை முடிஞ்சு சென்ட்ரல் நெல்லை போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9 மூட்டை நெல்லை வந்து 5020 நெல்லை வந்து நம்ம அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணுறதுக்காக விதை நெல்லுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 9 மூட்டை. இதை எடுத்து வைக்கும்போதே நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது விளையாது, வேணாம், செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாரம்பரியமாக அந்த காலத்துலலாம் நம்ம விதை நெல் வாங்கினதே கிடையாதுங்க. அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் விவசாயம் பண்ணும்போது அவங்க விளைய வச்ச நெல்லை தான் அடுத்த வருஷத்துக்கு விதை நெல்லாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முறையில் நம்ம இப்போ மறந்துட்டோம், கைவிட்டுட்டோம். ஸோ இப்போ அதனால தான் நிறையா நம்ம வந்து இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களால் நம்ம விவசாயிகள் வந்து அவங்க கையில் போயிடுச்சு. ஸோ பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் விவசாயிகள் வந்துடுவாங்க. இப்போ நம்ம மறுபடியும் அந்த பழைய முறைகளை நம்ம இப்போ கையில் எடுத்திருக்கோம். இந்த வருஷம் இதை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இது அடுத்த வருஷம் விளைச்சலுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த நெல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இதை நல்லா வெயிலில் காய வச்சு 2 நாள் 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இதை வந்து பத்தாயம்னு சொல்லுவாங்களே, அந்த காலத்தில் பயன்படுத்திய முறை இருக்குது. நம்ம வீட்டில் இன்னும் அது பாரம்பரியமாக வச்சுருக்கோம். இந்த பத்தாயத்தில் அதை நம்ம பதப்படுத்தி வைக்க போகிறோம். திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து, அதாவது அடுத்த வருஷம் விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து திரும்பவும் நல்லா காய வச்சுட்டு, அதை நம்ம முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஒரு இடத்துல வந்து அதை விதையை தெளித்து பார்த்துட்டு அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோடய முளைப்பு திறன்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அடுத்த வருஷ விவசாயத்துக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ உங்களாலே முடியும் அப்படின்னா இதுமாரி தயவுசெய்து யாராக இருந்தாலும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம விதை நெல்களை வந்து நம்ம பராமரிக்காமல் விட்டதுனால தான் நம்ம இப்போ காய்கறியாக இருக்கட்டும், பழங்கள் எல்லாமே இப்போ ஹைப்ரிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதைகள் வந்துருச்சு. பார்த்தோம்னா அப்படின்னா உள்ளே விதையே இருக்காது. பப்பாளி, இந்த கொய்யாக்காலாம் இப்போ நிறையா இடங்களில் பார்க்க முடியுது ஹைப்ரிட் பழங்களை. ஸோ இதேமாரி போணுச்சு அப்படின்னா விவசாயமும் அந்த சூழ்நிலையில் வந்துடும். நம்ம உற்பத்தி பண்ணின தானியங்கள்லேருந்து தான் நம்ம விதை நெல்லை எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த காலத்தில் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது சக்ஸஸ் ஆகுதா என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், அடுத்த வருஷம் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம 2 போகத்துக்கு நெல் எடுத்து வைக்கணும். குருவைக்கு வந்து AST 16ஐயும், நெக்ஸ்ட்டு போகம் 2வது போகம் சம்பாவோ இல்லை தாளடியோ அது இயற்கை சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம வந்து 5020 எடுத்து வச்சுருக்கோம். இது நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம விவசாயம் பார்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.